ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் யுனிவர்சல் ஆலயம் திறக்கப்பட்டதா இடத்தில் இருக்கிறது. யுனிவர்சல் ஆலயத்தினுடைய மிக சிறப்பான ஒரு செயல் என்று நான் சொல்வேனே, ஆனா கொடுப்பது. நாங்கள் ஒருபோதும் விதத்தில் கொடுப்பதை நிறுத்துவது கிடையாது. தேவன் எங்களுக்காக என்ன கொடுத்தாரோ சரியாக தேவன் இதுதான் அவர் வார்த்தையை சொன்னார். நீங்கள் பெற்றீர்கள், இப்பொழுது கொடுங்கள். நாங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்ன வார்த்தையின்படியே இலவசமாக. நீங்கள் யார் இந்த பிரச்சனைகளிலே, உங்களுடைய வாழ்க்கையின் கடினங்களிலே, போராட்டங்களிலே, வலிகளிலே, வேதனைகளிலே மூழ்கடிக்கப்பட்ட ஒருவராயிரத்தில் இருக்கிறீர்களோ, அல்லது உங்க பிரச்சனைக்கு இனியும் என்ன செய்வதென்று கூட வழி தெரியாத ஒருவர், உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலை ஏறக்குறைய நீங்கள் இந்த மூழ்கி மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காய் என்ன செய்வதுன்னு தெரியல. உங்களுக்கு உங்களுடைய கணவருக்கும் மிகப்பெரிய வாதம். நீங்கள் இந்த ஒருவர் பார்த்து கொள்ள விரும்பவில்லை, ஒருவர் பேச விரும்பவில்லை. பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு பெற்றோராய் உங்க பிள்ளைகளோட பிரச்சனை சந்திக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சொந்த வீட்டுக்குள்ளாகவே ஒரு சிறைப்பட்ட நபரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆம், நீங்க உங்க சொந்த வீட்டுக்குள்ளாகவே அப்படியான ஒரு நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை எல்லா பக்கங்களிலும் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மக்களை கவனியுங்கள். தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையான கர்த்தராய் இருக்கிறார். உங்களுடைய சிறையிருப்பை அவர் நீக்க தயாராக இருக்கார். ஆனா தேவன் வல்லவராய் இந்த இருக்கிறதிலே அர்த்தம் என்ன? தேவன் மாறாதவராய் இருப்பதிலே அர்த்தம் என்ன? தேவன் அதி அற்புதமான தேவனாய் எல்லா கனமும் மகிமையும் அவருடையதாய் இருப்பதிலே புரோஜனமாய் இருப்பது என்ன? நீங்க அந்த அழிக்கப்பட்ட வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருப்பதில்ல. நீங்க தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோட வாழ்வதை ஏற்றுக்கொண்டவராய் அதை அனுசரித்து வாழ பழகி கொண்டவராய் இருப்பதிலே புரோஜனமானது என்ன? எனவே இந்த நேரம் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களானா, அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிகளுக்கும் அவருடைய யோசனைகளுக்கும் நீங்கள் கீழ்ப்படைய தயாராக இருக்கிறீர்களானா, உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிற எண்ணில் அடங்காத சாட்சிகளை போல நீங்களும் சாட்சிகளாய் இருக்க முடியும். தேவன் என் வாழ்க்கையை மாற்றினார். நீங்கள் சாட்சியிலே பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தேவன் மாற்றுகிறவராய் தொடர்ந்து மாற்றத்தை கொடுக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். தேவன் அதை உங்களுக்கு செய்ய மாட்டார். உங்களுடைய திருமணம் ஆசீர்வாதமான திருமணமாய் இருக்க முடியும். உங்களுடைய வீடு சந்தோஷமான வீடா இருக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியா இருக்க முடியும். ஏன் உங்களுடைய சரீர ஆரோக்கியம் பலனானதா இருக்க முடியும். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதித்து எல்லாமே இந்த நாள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா தேவன் ஆரோக்கியத்தை வாக்களித்தார். என் தழும்புகளினாலே நீங்கள் சொஸ்தமானீர்கள் என்று தேவன் சொன்னார். பல வார்த்தைகளை, பல எதிர்மறையான விஷயங்களை நீங்க கேட்டிருக்கலாம் மக்களே. பல சூழ்நிலைகள் நீங்க கேட்டிருக்கலாம்.
ஆனா தேவன் மீது உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த முடியும். அந்த விசுவாசம் போதுமானது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவன் உங்களுக்கான வழியை இந்த இடத்துல காட்டுவார். அந்த விசுவாசம் நீங்கள் எப்படியாக தேவனுடைய வழிகளிலே நகர வேண்டும் என தேவன் அவர் தன் வார்த்தையிலே வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எவ்விதத்திலும் பொய்யாகாது. எனவே நாம் இந்த நேரம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுவதற்கு முன்பாக உங்களை நான் இடத்தில் நீங்களே சோதிக்க இந்த அனுமதியானதை கேட்கிறேன். நீங்களும் உங்களை சோதிங்க. உங்க வாழ்க்கை எப்படியான வாழ்க்கையா இருக்கு? உங்களுடைய வழிகள் எப்படியானதா இந்த இடத்துல இருக்கு? நீங்க எந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த நேரம்? உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எப்படியான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. தேவன் வார்த்தையோடு ஒப்பிடும் பொழுது அது சரியானதா? தேவன் வாக்களித்த காரியங்களோடு ஒப்பிடும் பொழுது அது தேவனுடைய விருப்பத்தின்படி இருக்கா? இல்லென்று உங்க பதிலா இருந்தா இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் இப்பொழுதே கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான இலவச ஆலோசனை, ஜெபங்கள், வழிநடத்துதலை கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். யூனிவர்சல் ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதா இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மாபெரும் பதில்களை பெற்றுக்கொள்ள வார்த்தையும் விசுவாசத்தையும் வழிநடத்தலையும் கொடுக்க. மக்களே, என தேவன் அவர் தன் வார்த்தையை சொன்னார். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்வதை இந்த இடத்தில் கேளுங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நீங்க என்ன சூழ்நிலையை சந்திக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையை கடந்து போறீங்களோ, எந்த வலியும் வேதனையும் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர்களோ, இந்த பிரச்சனையிலே நீங்க ஜெயிக்க விரும்புறீங்கன்னா உங்க வாழ்க்கை தேவனுடைய கைகளிலே, தேவனுடைய விருப்பத்திலே அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒருவராய் நீங்கள் வாழும் பொழுது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. உங்களுக்காக தேவன் உங்களை நடத்துகிறவராய் அவர் இந்த யுத்தத்தின் முன் வரிசையில் எதிர்த்து இருப்பார். இதுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது. தேவன் ராஜாவாகிய யோசபாத்துக்கு சொன்னது. இது உங்களுக்கும் இந்த நாள் தேவன் சொல்வது. என் வழியிலே நடந்தால், என் விருப்பத்தை செய்தால், என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நான் பதில் தருவேன். இதுதான் நீங்க இந்த சாட்சியில பார்க்க போறீங்க. பல மக்கள் இந்த இடத்துல நம்பிக்கை இழந்தவராய் இந்த நபரோடு பேசினான். உன்னுடைய தாயார் இனியும் உயிர் பிழைப்பதில்லை. உன்னுடைய தாயார் இனியும் இந்த இடத்துல வாழ்வது கிடையாது. அவருக்கான இறுதி சடங்கை செய்ய நாம் நம்மை தயார்படுத்தலாம். ஆனா இந்த நபர் எப்படியாக தேவனை நம்பினார், தன்னுடைய விசுவாசத்திலே தன் தாயாரை தேவனோடு எப்படியாக மீட்டெடுத்தா இன்று இருவரும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியிலே சாட்சியை பாருங்கள். பிற்பாடு இணைந்திருக்கலாம். இந்த நபர் தான் எங்க அம்மா, ஆலிஸ் ஏஞ்சலா. அவங்களுடைய எடையானது 23 கிலோ தான் இருந்தாங்க. அவங்க இப்படி தான் இருந்தாங்க. அவங்க உணர்ந்த அந்த வயிற்றின் வலி மூலமாக தான் எல்லாமே ஆரம்பிச்சது. எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க எப்பவும் போல தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காரணமே இல்லாமல் அவங்க உடம்புல சாப்பாடே நிற்கலை. அவங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிச்சது. அப்போ தான் எங்களுடைய போராட்டமானது ஆரம்பிச்சது. ஒரு மருத்துவமனையிலேருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு. என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே தெரியல. டாக்டர் எப்போ எங்கள் அம்மாவை பார்த்தாங்களோ அப்போ அவங்க நினச்சாங்க எங்கள் அம்மாவுக்கு HIV இல்லைனா சிஃபிலிஸ் இருக்குன்னு நினச்சாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியறதுக்காகவே நிறைய டெஸ்டானது எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எதிர்மறையாக தான் வந்தது. நிறைய ஹாஸ்பிட்டல் போகிறதே எங்களுக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. நாங்கள் ஒரு மருத்துவரை சந்தித்தோம். அவர் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சாகஸ் வியாதி இருக்குன்னு. அவங்கள டெஸ்ட் எடுத்தாங்க. ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தது. சாகஸ் வியாதி இருந்ததற்கான இதுதான் ரிசல்ட்டாக இருந்தது. இந்த நோயானது அவங்க உடலில் 10 வருஷமாக இருந்தது. இந்த வியாதியானது கடைசி ஸ்டேஜாக இருந்தது. மிஸ்ஸஸ் எலிசாங்லா சில்வா மிகவும் மோசமான நிலைமையில தான் என்கிட்ட வந்தாங்க. அவங்க மிகவும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்களால சாப்பிடக்கூட முடியாது. அவங்களுக்கு மெகாசாஃபகஸ் என்ற வியாதி இருந்தது. அவங்க உணவு குழாய் பெரிதாகினதுனால அவங்களால எந்த உணவுமே வாய் வழியாக சாப்பிட முடியாது.
அவங்க உணவு குழாய்க்கான காரணத்தை நாங்க கண்டுபிடிக்கும்போது, அவங்களுடைய அடி வயிற்று பகுதியில இந்த மெகாசாஃபகஸ் அப்படின்ற நோய் வந்திருக்குன்றத நாங்க கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினோம். இந்த சாஃபகஸ் என்ற நோய் அவங்களுக்கு இருந்தது. மிஸ்ஸஸ் எலிசாங்லா சில்வா மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாங்க. உணவு குழாயோட எக்ஸ்ரே இப்படி தான் இருந்தது. டாக்டர் சரியா புரிஞ்சுக்க முடியல அவங்க எப்படி இந்த கடைசி ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னு. நாங்கள் 2 வருஷமா பல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். இந்த நேரத்தில் நாங்கள் நிறைய கஷ்டத்தை கடந்து போனோம். ஏன்னா அவங்க ஒருத்தவங்க தான் என்னுடைய குடும்பத்துக்கு எல்லாமே செய்கிறவங்களா இருந்தாங்க. இப்போ அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் பெலனா இருக்கிறேன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் பாத்ரூமில் போய் நான் அழுவேன். அவங்க இருந்த சூழ்நிலையை பார்த்து எப்போவுமே எல்லா டாக்டரும் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களால முடியாதுன்னு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்களுக்கு அந்த வலியானது வரும்போது அவங்க ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க. அவங்க சாப்பிடாம இருந்ததால நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது அவங்க படுத்த படுக்கையோட இருந்தாங்க. அவங்களால நடக்க முடியல, ஏன்னா அவங்க சாப்பிடவே இல்லை. ஹாஸ்பிட்டல் பெட் மேலே தான் அவங்கள நான் குளிப்பாட்டினேன். அவங்க பேம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. டியூப் மூலமாக தான் நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். அதுவே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது அவங்களுக்கு உதவலை, கஷ்டத்தை தான் கொடுத்தது. அந்த டியூப் மூலமாக எத்தனை முறை நான் சாப்பாடு கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு நிற்கலை. ஒரு மோசமான சூழ்நிலை எப்போ இருந்துச்சுன்னா, நான் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு உணவானது கொடுத்தேன். அது டியூப்பில் மாட்டிக்கிச்சு. அவங்க அதை வாமிட் எடுத்துட்டாங்க. வாமிட் எடுக்கும்போது மூக்குக்கும் வாய்க்கும் நடுவில் அது சிக்கிடுச்சு. தொண்டை நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியல, ஏன்னா நாங்கள் தங்கி இருந்தது ரொம்ப தூரமாக இருந்தது. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க எங்கள் அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களால முடியாது, ஏன்னா கடைசி நேரமானது அவங்க குடும்பத்தோடு இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் நினச்சாங்க எந்த வழியுமே இல்லை அவங்கள காப்பாற்றுறதுக்காக. அதனால் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னுடைய ரூமில் ஒரு சேர் ஆனது எனக்கு முன்பாக போட்டு என் கையில் பைபிள் இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லை, மன்னிச்சிடுங்க. நான் அவங்கள உற்சாகப்படுத்தினேன், அவங்களுடைய விசுவாசத்தை அவங்க பயன்படுத்துறதுக்காக. ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் ஒருத்தர் மட்டும்தான் அவங்கள இந்த சூழ்நிலையிலேருந்து எடுத்துகிட்டு வர முடியும்னு. அவங்களால எந்திரிக்க முடியலனாலுமே நான் அவங்களுக்கு உதவி செய்வேன். நான் சொன்னேன், அம்மா தேவனிடத்துல பேசுங்க, ஏன்னா அவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அவங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் என்னால் அவங்கள ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியல, ஏன்னா அவங்களால சுத்தமாக நடக்க முடியல. ஆலயத்துக்கு வர்றதுக்காக என்னாலையும் வர முடியல, ஏன்னா நான் ஒருத்தி மட்டும்தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அவங்க பெட்ரூமில் சேருக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு தேவனிடத்துல உதவியானது கேட்டாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய நிலைமை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்னுடைய குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து, இங்கே பாரு ரொம்ப நாள் அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குக்கான காசை நம்ம இப்போவே சேர்த்து வச்சிடலாம் சொன்னாங்க. அந்த மீட்டிங்கில் நானும் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் இதில் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா இறக்க போகிறதில்ல, என்கிட்ட இருந்தது எல்லாமே தேவன் மட்டும்தான், அதுதான் உண்மை. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு உதவியானது கிடைக்கல. என்னுடைய குடும்பத்தார் ஏற்கனவே நம்பிக்கையை இழந்துட்டாங்க. டாக்டர்ஸ் எங்கள் அம்மாவை பார்த்து அவங்கள வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவாங்க, ஏன்னா இதுக்கு மேலே அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. எங்கள் அம்மா சந்திச்சுட்டு இருந்த அந்த பிரச்சனையை பார்க்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தார். அவரிடத்துல கூட்டிகிட்டு போகிறதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவர் எப்போ எங்கள் அம்மா கார்லேருந்து இறங்குறது பார்த்தாரோ அப்போவே அவர் மறுத்தாரு, அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க மறிக்க போகிறாங்க, அந்த பழியானது எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. என்னுடைய கடைசி பதிலுக்காக நான் போனேன். நான் பீடத்தின் முன்பாக போனேன். இது என்னுடைய குடும்பத்தார் கேட்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா எந்த முடிவு நான் எடுக்க போறேன்னு எனக்கு 2 தேர்வானது இருந்தது. ஒன்று, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போதே அவங்களுடைய கல்லறைக்காக நான் காசு கொடுப்பது, இல்லைனா பீடத்தின் மேலாக போகிறது. இதுதான் எங்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருந்தது. இதுதான் உண்மை. எங்களுடைய பிரச்சனையை யாரால் தீர்க்க முடியுமோ அவரிடத்துல நான் திரும்பினேன். நான் எங்கள் அம்மாவை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். அவங்க பயத்தோடு இருந்தாலும் அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அவங்க இந்த நிலைமையில கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது,
அவங்க பீடத்தின் மேலாக அவங்களே போனாங்க. நான் தேவனிடத்துல கூக்குரல் செஞ்சேன் நீதிக்காக. ஏன்னா இந்த சூழ்நிலையை இனிமேலும் என்னால பார்க்க முடியல. அந்த இடத்துல அவங்கள நான் தேவனிடத்துல கொடுத்தேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இதோ அவங்க இங்க இருக்காங்க, அவங்க இதே மாதிரி இருந்தா நீங்க அவங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவங்க எப்போ பீடத்திலிருந்து இறங்குனாங்களோ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. எந்த அடக்கமும் இல்லை, எந்த இறுதி சடங்கும் இல்லை. அவங்க நல்லா இருக்காங்க. தேவனுக்கு மகிமை. வாங்கம்மா. இன்னைக்கு என்னுடைய ஆரோக்கியம் 100% நல்லா இருக்கு. தேவனுக்கு மகிமை. சில நேரம் வந்துச்சு, நான் மொத்தமாவே 23 கிலோ மட்டும்தான் இருந்தேன். உண்மையா சொல்லணும்னா வெறும் எலும்பும் தோலும் மட்டுமா தான் இருந்தது. நான் தனியாவே உட்கார முடியாது. என்னுடைய பொண்ணு என்னை பின்னாடி இருந்து புடிச்சுக்கணும். ஏன்னா என்னால தனியா உட்கார முடியாது. 10 நிமிஷம் வரைக்கும் என்னால உட்கார முடியும். அதுக்கப்புறம் எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதன் பிற்பாடு நாங்க சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கு, அதன் சம்பந்தப்பட்ட டாக்டரை பார்க்க ஆரம்பிச்சோம். அவர் எங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க குணமாகிட்டீங்கன்னு. நான் அந்த நேரத்துல சந்தோஷத்துல அழக்கூட ஆரம்பிச்சேன். 2வது வாட்டி நாங்க எப்போ டெஸ்ட் எடுத்தோமோ அப்பவும் நான் குணமாக்கப்பட்டன்றதுதான் ரிசல்ட் வந்தது. எனக்கு மருத்துவம் பார்த்து அந்த டாக்டர் கிட்ட நாங்க இந்த ரிசல்ட்டை காட்டி சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, இல்ல இது கண்டிப்பா தப்பான டெஸ்ட் தான், இல்ல அவங்க கண்டிப்பா தப்பானதை எடுத்து கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் எடுத்த 2வது டெஸ்ட் வந்து மார்ச் 1ஆம் தேதி. நாங்க பல மருத்துவரை சந்திச்சோம். எல்லாருமே சொன்னாங்க, இல்ல இந்த டெஸ்டோ ரிசல்ட்டோ தப்புன்னு. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் குணமாயிட்டேன், தேவன் தான் என்னை குணப்படுத்தினாரு, நான் இங்க இருக்கேன் பலனாக. திருமதி ஏஞ்சலாவை மீண்டும் சந்திச்சதுல நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு தேவனுக்கு நன்றி, அவங்க குணமாயிருக்காங்க. இப்போ ஏஞ்சலா முழுமையா குணமானதை பார்த்து நான் அதிகமா சந்தோஷப்படுறேன். பீடத்தின் மேல ஏறி நான் தேவனிடத்துல நீதி கேட்காம இருந்திருந்தா நான் உறுதியா சொல்லுவேன், இப்போ அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. என்ன ஆயிருந்தாலுமே சரி, அவங்க இறுதி சடங்கு செய்யறதுக்காக செலவாயிருக்கும். இந்த நேரம் நீங்க சொல்வதற்கு வேற ஏதேனும் காரியம் உண்டா? ஒருவேளை இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நிலையாக இருக்கலாம். நீங்க எந்த பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களோ, எந்த சூழ்நிலையில இந்த இடத்துல உங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மக்கள் உங்களோட சொல்லலாம், இது மாறாது, முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை. ஆனா தேவனால் கூடாத காரியம் ஏதேனும் இந்த இடத்துல உண்டா? தேவன் அவர் மக்களுக்கு பேசினார். தேவன் அவருடைய வழியில் நடந்தவர்களை நோக்கி பேசினார். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இது என்னுடையது. அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா மக்களே? நீங்க தனியாக இந்த இடத்துல போராடுறது இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுதான் தேவன் சொல்வது. என நீங்க தேவனுடைய நீதியிலே அவருடைய வார்த்தைக்கு கவனமாய் கீழ்ப்படுகிறவரா இருக்கும்போது சூழ்நிலை மாறுகிறது. எனவே உங்க பிரச்சனையானது என்ன? உங்களுடைய வலிகளும் வேதனைகளும் கவலைகளுமானது என்ன? நீங்க இந்த நேரம் எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களே கவனியுங்கள். உங்களோட தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தவறான முடிவு எடுப்பதற்கு பதிலாக, நீங்க உங்க வாழ்க்கையை இந்த இடத்துல அழித்துக் கொள்ள யோசிப்பதற்கு பதிலாக, உங்களுடைய சரீரமானது இந்த இடத்துல இன்னும் மோசமாய், இன்னும் பலகீனமாய் மாற நீங்க அனுமதிக்கும் பதிலாக தேவனுக்கு அனுமதி கொடுங்க. குணமாக்கு கொடுக்கிற தேவன், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், அதி அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன், அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லப்படுகிற தேவன் உங்க வாழ்க்கையில் வேலை செய்ய உங்களுடைய ஒரு அனுமதியை கேட்கிறார். இந்த அனுமதியை நீங்கள் தந்தால் தேவன் உங்களையும் மாற்ற முடியும். இதுதான் நீங்க இந்த சாட்சியில பார்க்க போறீங்க. இந்த பெண்மணி தேவனுக்கு எப்படியாக அனுமதி கொடுத்தாங்க. ஏன்னா தேவனோடு இந்த இடத்துல வாழ்ந்திருந்த வாழ்க்கை அருமையானதா இருந்தது. ஆலயத்துக்கு வந்தாங்க, எல்லாமே இந்த இடத்துல மாறியது. தன்னுடைய வாழ்க்கையினுடைய பதிலை பெற்றாங்க. ஆனா ஒரு நாள் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிக மோசமான அநீதி நிலை இந்த இடத்துல பார்த்தா. இது அவரை நொறுக்கியது. ஆனா தேவனோடு சேர்ந்து தன் வாழ்க்கையை மீண்டும் எப்படியாக இந்த இடத்துல கட்டினார். என தேவன் அவர் சொன்ன வார்த்தை மறக்காதையும், இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. இதுதான் இந்த நபருக்கும் நடந்தது. நீதியின் விசுவாசத்தை இவரும் பதிலாக பெற்றுக்கொண்டார். சாட்சியை பாருங்க, பிற்பாடு இருந்திருப்பேன். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர்.
நான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு முதல் தடவை வரும்போது எங்க அம்மா தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. என்னுடைய உறவினர்கள் எங்க அம்மாவை வந்து வர சொன்னதுனால அப்ப எங்க அம்மா வந்து விசுவாசம் என்னன்னு கத்துக்கிட்டாங்க, எனக்காக போராடினாங்க. பிற்பாடு தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கும்போது நான் வளர வளர விசுவாசம்னா என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். அப்ப எனக்குள்ள வந்து தனியா இருக்க மாதிரியே ஒரு எண்ணமானது இருக்கும், யாருமே எனக்குன்னு இல்லை அப்படின்ற ஒரு கவலை எனக்குள்ள அதிகமா இருந்தது. அப்போதான் நான் பரிசுத்தாவியை பத்தி கேள்விப்பட ஆரம்பிச்சேன். நான் அந்த நேரத்துல யோசிச்சேன், ஏன்னா அப்போ வந்து சொல்லப்பட்டிருந்தது, யார் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை நான் எனக்குள்ள கெட்டிமா எடுத்துக்கிட்டேன். பரிசுத்தாவி கிடைச்சா உண்மையா எல்லாமே மாறிடுமா அப்படின்ட்டு, அந்த ஒரு எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு ரகசியத்துக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா பரிசுத்தாவியே தேட ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, பரிசுத்தாவினா என்ன, அதை எப்படி தேடணும் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாது. ஆனா பரிசுத்தாவியை தேடணுன்ற ஆர்வம் எனக்குள்ள வரும்போது ஒவ்வொரு நாளும் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். பரிசுத்தாவினா என்னன்னு நான் கத்துக்கிட்டேன். தொடர்ந்து என்னுடைய விசுவாசத்துல நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்தாவியை பெறும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன்னா நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினேன், அவருடைய நீதியை தேடினேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவரோட ஆவியை பெறும்போது அந்த சந்தோஷத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது. என்னை வழி நடத்துறதுக்காக அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்ததே தவிர்த்து நான் தனியா இருக்கேன்ட்டு ஒரு பொழுதும் இல்லை. அதே மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி நான் வந்து என்னுடைய விசுவாசத்துல பலனோடு முன்னோக்கி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விபத்தானது எனக்கு ஏற்பட்டது. அது விபத்துன்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா நான் என்னுடைய வீட்டுல இருந்தேன். வீட்டுல நான் நார்மலா நின்றுட்டே இருக்கும்போது திடீர்னு நான் கீழே விழுந்தேன். நான் கீழே விழும்போது ஓகே, நார்மலா ஏதோ கீழே விழுந்துட்டோம், ஏதோ கால் ஏதோ வலிக்கிறதுனால கீழே விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா நான் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் என்னால எழுந்துக்கவே முடியல. என்னாச்சு, ஏன் எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு பார்க்கும்போது என்னால சுத்தமா என் காலை வந்து அசைக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. கால் வந்து கடகடன் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய வீட்டுல கூட அந்த நேரத்துல யாருமே கிடையாது. நான் இருந்தாலும் எப்படியோ போன் பண்ணேன், என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டி யாராவது வந்து என்னை கூட்டிட்டு போறதுக்காக. உடனே நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அப்ப டாக்டர் சொன்ன ஒரே விஷயம், காலுடைய எலும்பு உடைஞ்சு, முட்டி எலும்பு மொத்தமா உடைஞ்சு, ஜவ்வை வந்து கீழே இருந்து மொத்தமாவே அறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிமிஷம் வந்து என்னால வந்து அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அது என் வாழ்க்கையில சொல்ல முடியாத அநீதியா இருந்தது. நான் கடந்து போன அந்த சூழ்நிலை எனக்கு அவ்வளவு வலியானது இருந்தது. ஏன்னா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன் அந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லி. எனக்கு உண்மையாவே அந்த அளவு கோபம் வந்தது. நான் எதுவுமே பண்ணாம எதுக்காக இது அனுமதிக்கப்படுது, ஏன் என் கால் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. தொடர்ந்து நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். டாக்டர் ஃபர்ஸ்ட் நாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இது சரி செஞ்சிடலாம், மாத்திரையினால சரி பண்ணிடலாம், ஊசி போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் தொடர்ந்து 6 மாசம் கிட்ட மாத்திரை எடுத்துட்டே வந்தேன். ஆனா எதுவுமே மாறல. இருக்க இருக்க என் கால் வந்து மோசமான நிலைமைக்கு தான் மாறுச்சு. இப்படி மாறிட்டே இருக்கும்போது நாங்க தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போனோம். திடீர்னு டாக்டர் சொன்னாங்க, இந்த கால் வந்து இருக்க எல்லா நரம்பையுமே வந்து அழிச்சிட்டு வருது, இந்த எலும்பும் கூடல ஜவ்வும் கூடல, உங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால் வீக்கம் அதிகமாயிட்டே இருந்தது. காலுடைய முட்டிக்கு பக்கத்துல ஹோல்ஸ் போட்டு அந்த நீரெல்லாம் கூட எடுத்தாங்க, அந்த ரத்தம் எல்லாத்தையுமே வந்து எடுத்தாங்க. அந்த வலி ரொம்ப கொடூரமானதா இருந்தது. எதுக்காக நான் இப்படி ஒரு விஷயத்த வந்து சந்திக்க வேண்டிய வேலையே இல்லை, ஆனா எதுக்காக இவ்வளவு வலியை நான் சந்திக்கிறேன் அப்படின்ட்டு கூட நான் வந்து பல தடவை யோசிச்சிருக்கேன். அந்த நேரம் வந்து உண்மையாவே அது ரொம்பவே வலிக்கக்கூடியதா இருந்தது. இருந்தாலும் வந்து என்னுடைய பிரேயர்ல வச்சுட்டு நான் முன்னோக்கி போயிட்டே இருந்தேன். இல்லை, ஏதாவது ஒரு மாற்றம் வரும், இதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி நான் தொடர்ந்து போயிட்டே தான் இருந்தேன். ஆனா இது வந்து ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கிட்ட வந்துடுச்சு. 1.5 வருஷம் ஃபுல்லா நான் படுக்கையில தான் இருந்தேன். நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போனோம் அப்படின்னா கூட நான் அதிக அளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னால வந்து தனியா எழுந்து போக முடியாது. எல்லா நேரமே வந்து யாருடைய உதவியாவது வந்து தேடக்கூடியதா இருக்கும். இந்த ஒரு அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன், எப்ப இது மாறும் அப்படின்னு சொல்லி கடைசியா நாங்க வந்து புத்தூர் கட்டு போட்டோம். அதுலயும் எதுவுமே சரியாகல. ஏன்னா சேர்ந்து வந்த ஜவ்வோடு கூட சேர்ந்து அந்த முட்டி எலும்பு சுக்குநூறா உடைஞ்சதுனால அது வேற தசையில போய் வளர்ந்து வேற ஒரு அந்த முட்டி எலும்புடைய பீஸ்லாம் வந்து அந்த ஜவ்வோடு கலந்து மொத்தத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நேரத்துல திரும்ப ஹாஸ்பிட்டல் போகும்போது திரும்ப சொன்னாங்க, உங்களுக்கு நாங்க ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனா எங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்க உயிர் பழப்பீங்க, இந்த மாதிரி உங்க கால் சரியாயிடும்னு சொல்லி. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே உங்களால நடக்க முடியாது, நீங்க கவனமா இருக்கணும், உங்க காலை நீங்க குழந்தை மாதிரி தான் பாத்துக்கணும், உங்க காலை நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு அந்த நேரம் கூட வந்து இல்லை, எப்படியாவது நான் வரணும்ட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அது நான் ஆலயத்துக்கு வருவேன். நான் வரும்போதெல்லாம் எல்லாரும் என்ன பார்ப்பாங்க. என் குடும்பத்துல இருக்கவங்களே கூட
என்னை வந்து இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, நீ கடைசி வரைக்கும் படுக்கையிலேயே தான் இருக்க போற, ஏன் உன்னால வந்து எழுந்து நடக்க முடியாது, நீ ஒரு வீல் சேர்ல தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையா யோசிச்சேன், இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் ஒரு விஷயத்த வந்து எனக்காக சொன்னார், எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த நேரம் தான் சரியா சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி பேசினாங்க. யார் அநீதியை சந்திக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை நீதியா மாறுறதுக்காக. இது நான் சந்திச்ச மிகப்பெரிய அநீதி என்னுடைய வாழ்க்கையில. நான் தேவன் இடத்துல சொன்னேன், தேவனே இந்த அநீதியை என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்துக்க மாட்டேன், ஏன்னா இந்த சூழ்நிலை ரொம்ப கொடூரமானது, என்னை உண்மையாவே நீங்க சாட்சியா மாத்துனீங்க, உங்களோட மனுஷியா மாத்துனீங்க, உங்களோட ஆவி எனக்குள்ள இருக்குன்னா அப்ப நான் உங்க ஊழியத்தை செய்யறதுக்காகவும் உங்களுக்காகவும் தான் என்னை தயார்படுத்துறேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதை ஏத்துப்பேன்? என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வீல் சேர்ல இருக்கிறத இதை நான் ஏத்துக்க மாட்டேன் தேவனேன்னு சொல்லி நான் போராடினேன். அந்த நேரம் நான் பீடத்தை ஏறினேன். என்னால ஏற முடியல, ஆனா நான் பீடத்துல ஏறினேன். என்கிட்ட இருந்த எல்லா சேவிங்ஸுமே எடுத்துட்டு என்கிட்ட நான் எனக்குன்னு வாங்கி வச்சிருந்த நகை கொண்டு எல்லாத்தையுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணேன். இல்லை, எனக்குன்னு எதுவுமே தேவையில்லை, என் தேவன் இந்த சூழ்நிலையை மாத்துவார்னு எல்லாத்தையுமே நான் எடுத்தேன். அப்போ நான் என்ன பண்ண தீர்மானிச்சேன், என்னுடைய எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னுடைய முழு வாழ்க்கையோடு நான் பீடத்துல ஏறினேன். என்னால ஏற முடியலனாலும் நான் எப்படியாவது அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு தான் நான் ஏறினேன். எனக்கு அது ஞாபகம் இருக்கு. நான் ஏறும்போது சொன்னேன், தேவனே இப்போ இந்த வலியோடு, இந்த வேதனையோடு, இந்த அநீதியோடு நான் இந்த பீடத்தை ஏறுறேன். ஆனா நான் அடுத்த தடவை இந்த பீடத்தை ஏறும்போது சாட்சி கொடுக்க ஏறணுமே தவிர்த்து நான் சாட்சி இல்லாம ஏற மாட்டேன். நான் அந்த பீடத்தை ஏறிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போனேன். சர்ஜரி நடந்தது. என் உயிரே இருக்காது அப்படின்ற அளவுக்கு கூட மோசமான விஷயம் எனக்கு சர்ஜரி டைம்ல நடந்தது. ஆனா அந்த நேரம் தேவன் என் கூட இருக்காரு இல்ல அப்படின்ட்டு நான் தேவனிடத்துல சொன்ன ஒரே வார்த்தை, உண்மையா நான் இந்த உலகத்துல வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா என் ஆத்மா இருக்கட்டும் இந்த உலகத்துல. அப்படி இல்லைன்னா தேவனை என்னுடைய ஆத்மா உங்க ரட்சிப்பு இருக்கும் போதே ஏத்துக்கோங்க. ஏன்னா இனியும் நீங்க இல்லாமலும் இருக்க போறது இல்லை, உங்களுக்கு சாட்சி இல்லாமலும் நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்லை அப்படின்றதுதான் என் ஜபமா இருந்தது. நான் என் விசுவாசத்தோடு முன்னோக்கி போனேன். என்னுடைய பொருத்தனையை செஞ்சேன். என்னுடைய பொருத்தனையினால, என்னுடைய விசுவாசத்தினால, என்னுடைய நம்பிக்கையினால அந்த அநீதியில இருந்து நான் விடுதலையை பெற்றேன். ஏன்னா நான் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, இனி நீ பத்திரமா நடக்கணும், கண்டிப்பா லைஃப் டைம் நீ வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சுதான் நடக்கணும் அப்படின்னாரு. ஆனா நான் அந்த ஸ்டிக்கை எடுத்து போட்டு நான் தேவனிடத்துல சொன்னேன், என்ன பாதுகாக்க எனக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண ஒரு ஸ்டிக்கா தேவன் இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஸ்டிக்கு தேவை, அதனால இதை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே நான் ஸ்டிக் இல்லாம தான் நடக்கிறேன். தேவனோடு கூட இன்னும் அதிகமா முன்னோக்கி போறேன். இன்னைக்கு எனக்கு இந்த காலில் எந்த ஒரு வலியோ, எந்த ஒரு வீக்கமோ, இல்லை இன்னும் எந்த ஒரு நரம்பு பிரச்சனையோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு நான் உண்மையா அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்னால அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த கூட முடியல. ஏன்னா அது வார்த்தையால சொல்ற ஒரு விஷயம் கிடையாது. எந்த அளவு 1.5 வருஷம் வலியை சுமந்தன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா தேவன் இன்னைக்கு நீதியை செஞ்சிருக்கார். என் வாழ்க்கை முழுசா மாறப்பட்டதா இருக்கு. எனவே மகளே, உங்களோடு சொல்லப்படுவதற்கு வேறு ஒன்றும் இந்த இடத்தில் இல்லை. இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. எனவேதான் பீடம் தயாராக இருக்கு. தேவன் உங்களை இந்த பீடத்திலே பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். இப்பொழுது பீடத்தை ஏற நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இங்கு தலைமை சபை மவுண்ட் ரோடு ஆலயத்திலோ, பெரம்பூரிலோ, குறுக்குப்பேட்டிலோ, அண்ணா நகர்லையோ அல்லது மும்பையிலையோ, விசுவாசத்தின் எந்த இடத்துல நீங்கள் தேவனுடைய பீடத்திற்குள்ளாக இந்த உங்களை அர்ப்பணிக்க தயாரா இருந்தால் வரவேற்கப்படுகிறீர்கள். மேலும் விவரங்களுக்கு போன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்கா? நீங்கள் அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருக்கு விசுவாசத்தை காமீன். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்தி ஆசீர்வதிக்கும். விசுவாசிக்கிறவராய் அதே இடத்திலே தேவனுடைய பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் உங்களுடைய வல்லமையை பார்க்கட்டும். இந்த நேரம் இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், எப்படியான சூழலில் இருக்கிறார் நான் பார்க்கவில்லை, ஆனால் நீர் பார்க்கிறேன். இவருடைய வழிகளை இந்த திறந்து இடம் போதாதபடியாய் ஆசீர்வாதத்தினுடைய மழை இவர்களுடைய வாழ்க்கை மீது பொய்யட்டும். இந்த வியாதி உள்ளவர்கள் குணமடைய, பலகீனமானவர் பலப்படுத்தப்பட, சூழ்நிலைகளின் கடினத்திலே சிக்குண்டவர்கள் வெளியே வர, விடுதலையாக்கப்பட உன்னுடைய தொடுதல் இவர்களுக்காயிருக்கட்டும். மேலும் இவருடைய வீட்டிலே யாரேனும் வியாதிப்பட்டிருந்தால் அவர்களின் தொடுமுறையாக கேட்கிறேன். சரீரத்தினுடைய எல்லா வலிகள், வியாதிகள், நோய்களையும் நீக்கி உன்னுடைய வல்லமையினாலே குணமாக்குதலை தாரும், விடுதலை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை உண்மை நோக்கி கேட்பது நீதியை சரி செய்கிற தேவனா இருக்கிறேன். இவர்கள் விசுவாசத்தில் விடுதல் வருவார்களானால் இந்த நீதி இவர்களுடைய வாழ்க்கையின் மீது நிஜமாகட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையும்
வழி, செயலை உம்முடைய கைகளில் இந்த ஒப்படைக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும் தேவனே. இந்த நாளை, இந்த மக்களுடைய வாழ்க்கை வழியை ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரங்களில் வைத்திருக்கிற தண்ணீர் பாட்டில் எல்லாவற்றையும் இந்த அபிஷேகப்படுத்துகிறேன். ஆசீர்வதியும். உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தேவன் உங்களோடு இருக்கா? மறக்காதீர்கள், இன்னும் உங்களுக்கு வாய்ப்பானது இருக்கிறது. தேவனுடைய பீடத்தை ஏறி அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள. நாளை விசுவாஸ் மீண்டும் சந்திக்கலாம். தேவன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.